வில்லனாக நடிக்கும் ஒரு நடிகருக்கும் திரையரங்குகளில் கைதட்டல் காதை கிழிக்கிறது என்றால் அது ஆச்சரியம்தானே. அப்படி ஒரு சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நடந்தது. காயத்ரி என்ற திரைப்படம்தான் அது. தயாரிப்பாளர் பஞ்சுவோட பார்ட்னர்ஷிப் தயாரித்தது. படம் நாயகிக்கான கதை. ஹீரோ ஜெய்சங்கர், ஹீரோயின் ஸ்ரீதேவி. ஆனால் திரையரங்குகளில் படம் ஓடினால் ரஜினிக்குத்தான் கைதட்டல் விழுகிறது. அப்படி ஒரு அனாவசியமான நடிப்பை படத்தில் நடித்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சண்டை காட்சிகளில் வில்லனான ரஜினி ஜெயசங்கரை அடிக்கும்போதும் கைதட்டல்தான். விசில் பறக்கிறது. அதேபோல காயத்ரி படத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு ரிலீஸான படம் புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சு. அந்த காலகட்டத்தில் ஹீரோவாக சிவகுமார் தான் நடிப்பார், ரஜினி வில்லன். ஆனால் இங்கு மாறி விடுகிறது. ரஜினி ஹீரோ, சிவகுமார் வில்லன். இதற்கு காரணம் பஞ்சுதான். குடும்பமாக கொண்டாடிய படம் இது. படத்தின் கதாநாயகி சுமித்ரா. ரஜினியின் நடிப்பு அட்டகாசமாக இருக்கும். மறைந்த காதலியின் நினைவாக ரஜினி வைத்திருக்கும் தாடிதான் படத்தின் பிளஸ் பாயிண்ட். காதல் காட்சிகளிலும் அமர்க்களப்படுத்தியிருப்பார். அதேபோல பிரியா படத்துக்கு ரஜினி சம்பளமாக 35,000 ரூபாய் கேட்டாராம். அதை கேட்டதும் தயாரிப்பாளர் பஞ்சு, அடப்பாவி, உன் வேல்யூ உனக்கு தெரியலையே, வெளியே என்ன உன் மார்க்கெட்டுன்னு உனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லையா, நான் உனக்கு 1,00,000 தர்றேன். இல்ல அது ராசி இருக்காது, 1,10,000 ரூபாய் தர்றேன் என்று அப்போதே ரஜினிக்கு உற்சாகம் ஊட்டியவர் என்றால் அது பஞ்சுதான். 1978ஆம் ஆண்டில் எஸ்.பி. முத்துராமன் இயக்கிய திரைப்படம் பிரியா. சுஜாதா கதை எழுதியுள்ளார். இசைஞானி இளையராஜா இசை அமைத்துள்ளார். ரஜினி, ஸ்ரீதேவி, ஸ்ரீகாந்த் உள்பட பலர் நடித்துள்ளனர். இதில் இடம்பெற்ற பாடல்களாவன: ஹே பாடல் 1, அக்கரை சீமை அழகினிலே, டார்லிங் டார்லிங், என்னுயிர் நீதானே, ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவி ஆகிய சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தில்தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.